Hi viewers, welcome to Abhi's farm. நம்ம இப்போ அபி ஃபார்ம்குள்ள தான் போறோம். அபி ஃபார்ம்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கேட் ஓபன் பண்ணியாச்சு. எனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விங்கி போயிட்டான் உள்ள. நல்ல வெயில் அடிக்குது. செடிங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 2 தடவை தாங்க தண்ணியை விடுறேன் நான். ஸோ நல்லா காஞ்சி போகுது. ஆள் இல்லாதனால இது ஒரு விஷயமாயிடுது. பாவம் செடிங்க தான் தண்ணி இல்லாமல் காஞ்சி போகுதுங்க. ஓஹோ ஓனம் பார்த்தீங்களா, வச்சுச்சோ ஓடி போச்சு. இதில் ஏறி உக்காந்துட்டு இருக்குது. நெல்லிக்காய் செடி அப்படியே காஞ்சே போகுதுன்னு நினைக்கிறேன். சரியா இன்னும் க்ரோத் வர மாதிரி தெரியல. அங்கேயே விட்டு இருந்தா கூட நல்லா சூப்பராக இன்னத்துக்கு தளைஞ்சு வந்திருக்கும். ஸோ மாஞ்செடி நெக்ஸ்ட் தளிர் வருகிறது. எலும்பொட்டி தழையும் வாடாம அழகா வருது. இங்க போட்டிருக்க செடியெல்லாம் இன்னும் முளைக்கவே இல்லை. அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிச்சான் ஓடியாந்த உடனே. வேர்க்கடலை செடி இன்னும் பூ எடுக்கல. பூ எடுத்த பிறகுதான் அடுத்த களை எடுக்கணும். ஸோ அன்னைக்கு நல்லா கொத்தி விட்டுருக்கோம். சூப்பராக மண்ணெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஆனால் கட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இது நம்ம டிராக்டர்ல உழுதா நல்லா நைஸா இருக்கும் மண். டிராக்டர்ல உழுவாததுனால அப்படி இருக்கு. கையிலேயே கொத்தி எடுத்ததுங்க, என்னுடைய கைவண்ணம். ஸோ வேர்க்கடலை செடி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைமா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஒரு ஆவலா இருக்கு. நல்ல வெயில் எடுக்கிறதுனால என்னோட ஷேடோவும் சேர்ந்து அடிக்கும். கீரை அரைக்கீரை போட்டிருக்கேன். இது ரேடிஷ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இது மட்டும் தப்பிச்சு இதுல உழுதுருக்கு. தண்ணி நல்லா விட்டுட்டே இருந்தோம்னா அடிக்கடிக்கு நல்லா ஃபாஸ்டா க்ரோத் இருக்கும். ஸோ செடியை சொல்லி தப்பில்லை, நம்மளை சொல்லி தான் தப்புன்னு சொல்லலாம். ஸோ இது துவரம்பருப்பு செடிங்க. சூப்பராக வருது பாருங்க. பாரிஜாதம் தான் செமையா இருக்கு. இங்க என்ன விதை போட்டேனே தெரியல. ஆனா இது துளுத்து வந்திருக்கு. பார்ப்போம், அப்படியே வளரட்டும். என்ன விதைன்னு பார்க்கலாம். இங்க சும்மா 4 விதை தூவி விட்டேன், அதுவும் நல்லா வருது. துவரம்பருப்பு சூப்பரா வருது. ஸோ அழகா துளுத்து வந்திருக்கு. இந்த செடியை பாருங்க. இது நம்மளுடைய கட்டிங்ஸ் வண்ணம், கை வண்ணம் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கையில நம்ம என்ன செடி வச்சாலும் சூப்பரா வருங்க. சிலர் சொல்லுவாங்க நம்ம கைராசி இல்லை, செடியெல்லாம் வச்சா வரமாட்டேங்குது. அப்படிலாம் இல்லைங்க. நீங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அது ப்ராப்பரா மண்ணெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணோம்னால சூப்பரா வரும். எல்லா கைக்குமே நல்லா செடி வரும். ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க நம்ம வச்சா வரமாட்டேங்குது, நம்ம கைராசி சரியில்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மா. இந்த செம்பருத்தி கலெல்லாம் செமையா வருது பாருங்க. நான் கட் பண்ணி எடுத்துட்டு வச்சேன் எங்க வீட்டுல இருந்து. சரி ஃபார்ம்லயும் இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி இது 20 லிட்டர் கேன்ல தான் வச்சிருந்தேன் இந்த சீத்தாப்பழம் செடி. ஸோ இப்போ கீழே வச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்றத பார்க்கலாம். நல்லாவே துளுத்து வருது. இலையெல்லாம் நல்லா தளிர் விட்டுருக்கு. சீக்கிரமா இதுல பிஞ்சு எடுக்கும். பார்க்கலாம். நம்மளுடைய பப்பாளியும் நல்லா இருக்கு. இங்கெல்லாம் ரேடிஷ், அதாவது ரெட் ரேடிஷ்ன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். முள்ளங்கி விதை அதை போட்டிருக்கேன். இங்க பாருங்க, துளுத்து இப்பதான் வருது சின்ன சின்னதா. இது நல்லா பெருசா வரட்டும், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதே மாதிரி இங்க என்ன விதை போட்டேன் அப்படின்றதே மறந்துட்டேன். வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் விதை போட்டேன். ஸோ 10 விதை போட்டால் ஒரு 5-6 விதை முளைக்கும் கம்பல்சரி. அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் தர்பூசணி செடி போட்டிருந்தேன். ஆனால் சூப்பராக வருதுங்க. இங்கே பாருங்க, நான் கேப் விட்டு தான் போட்டிருந்தேன். ஆனாலும் இடையில இருந்த 2 சீட் வரல. சூப்பராக வருது பாருங்க. இதை முன்னாடியே நம்ம போட்டிருக்கணும். நான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். ஏதோ வறண்ட பூமி மாதிரி இருக்கு, தண்ணியெல்லாம் விடாதனால நம்ம கார்டன். இங்கே போட்டது பிரிஞ்சால்லாம் போட்டிருக்கேன்.
1 வீக் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வெளியே எட்டி பார்க்கவே இல்லை. ஓ, இவங்க சூப்பராக எட்டி பார்க்குறாங்க. இவங்க யார் தெரியுதுங்களா? ஆவாரம் பூ செடி விதைங்க. ஸோ நான் இதில் வந்து அந்த விதையை தான் போட்டிருந்தேன். நல்லா துளுத்து வந்திருக்கு. விதை மூலயமா துளுக்குமா அப்படின்றது இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக வருது. எங்கேயாவது ஆவாரம் பூ செடி இருந்ததுன்னா ஒரு 4-5 விதை பிச்சுக்கிட்டு வந்துருங்க. ஒரு 2 செடி வந்தால் கூட போதும். வீவர்ஸ், இங்கே என்ன விதை போட்டேன்னே எனக்கு ஞாபகமே இல்லை. அதுவும் திராட்சை செடி பக்கத்தில். ஆனால் சூப்பராக துளுத்து வருது. இந்த சீடை பார்த்தா பாவக்காவா இல்லை தர்பூசணியா அப்படின்னு தெரியல. சரி, இன்னும் கொஞ்சம் வளரட்டும் பார்ப்போம். இங்கே பாருங்க, பச்சை மிளகாய் செடி நாற்றுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. சூப்பராக வருது. ஒரு பக்கம் வந்து குண்டு மிளகாய் போட்டேன், ஒரு பக்கம் வந்து நீட்டு மிளகாய் போட்டேன். இந்த பக்கம் போட்ட செடி சூப்பராக வருது, நல்லா அழகாக துளுத்து. இந்த பக்கம் போட்டது கொஞ்சமாக தான் வந்திருக்கு. ஸோ 2 மிளகாய் செடியுமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணும். வளர்ந்த பிறகு தான் நம்ம வந்து நாற்று தனியாக எடுத்து நடணும். திராட்சை செடி அதே பொசிஷனில் இருக்குது, நல்லா இருக்குது. வாடாமல்லி கலர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இந்த பூ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது கிட்ட பார்க்கும்போது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நல்லா வெயிலில் வேற எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பன்னீர் ரோஜா கார்டனில் வாங்கிட்டு வந்து வச்சோம். அது அடுத்த துளிர் வந்துட்டு இருக்கு பாருங்க. இது நல்லா அப்படியே வளைஞ்சு போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டிக் ஒன்று நட்டுட்டு அதில் ஒரு கயர் கட்டி விடணும் ஸ்ட்ரெயிட்டாக. அடுத்து நம்ம ரெட் ரோஜா ஃபஸ்ட்டு பூத்துட்டாரு ஒரு ரோஜா. ஸோ 2வது ஒரு ரோஜா இருக்கு. இது எப்படி பூக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபார்மில் அன்னைக்கு எடுத்தோம். 1 வீக் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நம்ம களை எடுத்து. இப்போ வந்து தண்ணி விடலான்னு வந்திருக்கேன் அந்த வேர்க்கடலை செடிக்கு. ஸோ அடுத்து பூ எப்போ எடுக்குது அப்படின்றதையும் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.